ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இஞ்சி பூண்டு காலி ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா? இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த பூண்டு வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. அப்போ இஞ்சி வந்து 150 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்த்து அரைச்சி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இருங்க, அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டேன். இது வந்து எனக்கு கரெக்டாக ஒரு மாதம் வரைக்கும் வரும். ஒரு மாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டு ஆட்டிக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணால் கூட போட்டுக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் போட மாட்டேன். ஒருத்தர் போட்டு ஆட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ மிளகு தூளும் சீரகத்தூளும் அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம கடையில் வாங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எவ்வளோ விலை சொல்லுங்கள். நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு சரியாக போயிடும். நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து கடையில் வாங்கினா அதுவே 85 ரூபா என்னமோ சீரகத்தூளெல்லாம். சீரகமே அதுக்கு இன்னொரு பேக்கெட் வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? நானும் எல்லாம் சொல்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பார்க்கலாம். ஒரு தம்பி சொல்லுவார்ல, என்னென்னமோ நானும் வீடியோ எடுத்து போடுறேன், நம்மளுக்கும் ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு தம்பி. அந்த மாதிரி நானும் யோசிச்சுக்கிட்டு நானும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இருங்க, நான் மிளகு சீரகம் தூள் அரைச்சிட்டு அதை ஒன்றும் காமிக்க வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். மிளகையும் தனியாக அரைச்சிக்கணும், சீரகம் தனியாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான். பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். அதில் போய் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா வந்து இது கொஞ்சம் நிறைய பேர் வந்து கடையில் வாங்கி வாங்கி போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பூண்டு விற்கிற விலைக்கு இப்போது பூண்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, விலை கம்மியாக இருக்குது. நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதம் அப்படி வரும் எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கணும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி, சாரி. இது பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எனக்கு இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வரும். என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு எங்களுக்கு பிடிக்காது, அப்பப்போ போட்டு அரைச்சி தான் பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கும் ஓகே தான். ஆனால் கடையில் வாங்கி போடுறத விட இது நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சி வச்சுக்கிறோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கலாம். நிறைய அரைச்சி வச்சாலும் கொஞ்சம் தப்பு தான். நம்மளுக்கு தேவையானாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் செய்வேன். எதுவுமே நான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுக்குவேன். எனக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு தேவையானது செஞ்சு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன். ரசப்பொடினாலும் சரி, மிளகு சீரகப்பொடினாலும் சரி, இஞ்சி பொடி, எதுவுமே எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு மாதத்து வரைக்கும் நான் வாங்கி வச்சுக்குவேன், அரைச்சி வச்சுக்குவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி செட் ஆகுதா என்னான்னு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சின்ன ஜார் வந்து சின்ன ஜார்லேயே போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு சின்ன ஜார் வந்து ஓட மாட்டேங்குது, ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அதனால் அதை வேறு நாளைக்கு கொண்டு போய் காமிக்கணும். என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.